இயக்கத்திற்கு அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடப்பட்டது குறித்து முதல்வர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். இந்த பதிவில் முதல்வர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாளை முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் நமது இந்தியா அனைத்து மத மக்களுக்குமான மதச்சார்பற்ற நாடு எனும் அடிப்படை தத்துவத்திற்கு வித்திட்டவர் அண்ணல் காந்தியடிகள் என்றும், மக்களிடையே வெறுப்பின் விதைகள் தூவப்பட்டு பிரித்தாளும் சக்திகள் தலைதூக்கும் போதெல்லாம் அவற்றை எதிர்கொள்ளும் வலிமையை நமக்கு என்றும் வழங்கிய ஆற்றல் அவர் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நம் தேசப்பிதாவை கொன்றொழித்த மதவாதியின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் RSS இயக்கத்தின் நூற்றாண்டுகளுக்கு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலையும் நினைவு நாணயம் வீடும் அவ்வளவு நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும். இதுவே காந்தியடிகள் பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நம் தேசப்பிதாவை கொன்றொழித்த மதவாதியின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் RSS இயக்கத்தின் நூற்றாண்டுக்கு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலையும் நினைவு நாணயம் வெளியிடும் அவ்வளவு நிலையிலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும். இதுவே காந்தியடிகளுடைய பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி என்றும் முதலமைச்சர்கள் தன் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.